சார் அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அங்கே தான் கொலை பண்ணிருக்கான். சார் நைட் ஆயிடுச்சு தூங்கிடலாமா? நம்ம ஒர்க் பண்ணலாம் தோணுது. நீங்கள் கூட தூங்குறதா நான் தூங்குங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் தான் தூங்குறேன். நானும் தூங்கலாம் என்ன சொல்லியிருக்கேன் சார். இப்போ வந்துட்டு 10th கில்டு வந்துட்டு சென்னையில் தான் சார் பண்ணிருக்கா. இப்போ நம்ம அந்த டெட் பாடி அசம்பிள் பண்ண இடத்துல அந்த ஃபைல்ஸ் போய் பார்க்கலாமா? நாளைக்கு காலையில் போய் பார்த்துக்கலாம் சார், அந்த ஃபைல்ஸ் மட்டும். சரிங்க சார். இது என்ன பண்ணுவோம் உங்ககிட்ட இருக்குதா பாருங்க, ஏன்னா 2024 டெத் ஃபைல்ஸ் உங்ககிட்ட இருக்குது பாருங்க. டெத் ஃபைல் பேர், அந்த பொண்ணு பேர் வந்து மதுமிதா. இருங்க நானும் கொஞ்சம் பார்க்குறேன். சார் ஐயோ சார் சார் இப்போ கிடச்சிருச்சு. மதுமிதா கில்டு பை முத்துவா சார்? அது இவன் தானே, அது முகேஷா? ராஜேஷ் முகேஷ் இல்லை சார். இப்போ யாரும் சொன்னீங்களா? அவன் தான் சார் இது கில் பண்ண. வேற யாரும் போட்டிருக்காங்கன்னா சார் என் பேரை மறந்துட்டேன். ராஜேஷ். ராஜேஷ். ஆனால் இங்கே முத்துன்னு போட்டிருக்கு சார். இங்கே பாருங்க சார். சார் அவங்க அப்பா பேர் முத்து சார். ஆமாம், ஃபாதர்ஸ் நேம் முத்து. கில்டு பை ராஜேஷ். சார் இது 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 டீ மதுமிதா சார். இது டீ மதுமிதா, இது வேற யாரும் சார். நம்ம வேற மதுமிதா தேடணும் சார். ஆனால் என்ன கொல்ல இருக்கு சார். பாருங்க போட்டுருக்கு பாருங்க. மதுமிதாவா? ஆமாம் சார், இருக்கு சார். பாருங்க ஆமாம் சார், இது இருக்கு சார். இதே மதுமிதா தான். ஏன் மதுமிதா? மதுமிதா சார். சார் சார் இங்கே அண்ணா நகரில் கொண்டு இருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? சென்னை தான் இது சொன்னாங்கன்னா என்ன ஸ்ட்ரீட் இதுன்னு சொல்லி கடுங்க படிக்கிறேன். டைம் என்னது? டைம் 12 மணி ஆயிடுச்சு சார். சாரி 1 மணி சார். சார் 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 அந்த நைட்ரஜன் ஃபேக்ட்ரி இருக்கும்ல, அது பக்கத்தில் தான் சார் கொலை பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நைட்ரஜன் ரிலீஸ் பண்ணும்போது கடத்திட்டு வந்து ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களோ சார். நைட்ரோஜனா சார்? இப்போதான் கொஞ்ச நாள் ரீசெண்டாக ஒரு நாள் நைட்ரோஜன் இது சொன்னாங்களே, நைட்ரோஜன் வெளியே வந்தது. அது கொலைக்காரன் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணையா? நீங்க என்ன சொன்னீங்க? அந்த கொலைக்காரன் வந்து அந்த நைட்ரோஜன் கிட்ட கேஸ் கிட்ட ஏதோ பண்ணா சொன்னீங்கல்ல, அந்த நைட்ரோஜன் உடஞ்சு, அது நைட்ரோஜன் இல்லை, ஏதோ பெருசாக ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கேஸ் சார். அது உடஞ்சிருக்கு, அது கிட்ட தான் கொண்டு வந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல? ஆமாம், அந்த கொலைக்காரன் சார் அந்த கேஸை வச்சு விட்டுருக்கான். அப்படியா சார்? அப்போ நான் அவனுக்கு வந்து கேஸ் வச்சு போடுறேன் சார். அவனோட ஏமே கில் பண்ணுறது தான். அவன் எப்படி அந்த இது பண்ணான்? ஏதாவது லிவர் மாதிரி ஏதாவது ப்ரெஸ் பண்ணியிருக்கான். சார் அவன் ஏன் கொலை பண்ணுறது சார்? ஸோ கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே பண்ணிருக்கான் அவன். அவன் எதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் கொலை பண்ணுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். இல்லை சார். ஹார்ம்ஃபுல் கேஸ் சார். இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க சார். சார் இங்கே அந்த நைட்ரோஜனில் அதுக்கிட்ட தான் கொலை வந்துருக்கு. இங்கே போட்டுருக்கு, நீங்களே பாருங்க. ஒருவேளை அவனே உடச்சி போட்டிருக்கானா? அவன் எப்படியும் லிவர் ஏதாவது ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து கிளாஸ் லீக் ஆகிருக்கு. இல்லை சார், வேணும்ட்டே உடச்சிருக்கான் சார். அதான் சார் வேணும்னே தான் பண்ணியிருக்கான். ஆனால் பொண்ணு கொலை பண்ணுறதுக்கு எதுக்கு அவ்வளோ எல்லாருமே கொலை பண்ணுறதுக்கு அது லீக் பண்ணியிருக்காங்க. புரியுது கேஸை. அது எவ்வளோ பேர் செத்து போனாங்க? இருங்க சார். அதில் வந்து 500 பேர் செத்து போயிருக்காங்க சார். 500? ஐயோ, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு டென்ஷன் ஆகுது. பாருங்க சார், முதல் நான் கொலை பண்ணும்போது 107 தப்பா?